ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக புதிய ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாம எஸ்ஐக்காக பார்த்தோன்னா இலக்கை அடிவோம் அப்படின்ற டெஸ்ட் பேச்சும், பிசிக்காக பார்த்தோன்னா அமரன் அப்படின்ற டெஸ்ட் பேச்சும் அவைலபிளா இருக்குது. சரியா? ஸோ நீங்க கூடிய விரைவில் வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 2024ஆம் ஆண்டு, ஸோ ப்ராபபிளி இந்த வருஷம் பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் இல்லை. 2025ஆம் ஆண்டிற்கான காவலர் தேர்வு மற்றும் சார்பு ஆய்வாளர் தேர்வுக்கான நோட்டிபிகேஷனை நம்ம வந்து பார்த்தோன்னா எதிர்பார்க்கலாம். சரிங்களா? கட்டாயமா கொடுப்பாங்க. இதுல வந்து 10,000 இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் போயிட்டு இருந்தது. அந்த ரேஞ்சு இருந்துச்சு அப்படின்னாக்கா மச் பெட்டராகவே இருக்கும் நமக்கு. நியர் டு 10,000 வேகன்சி வந்து பார்த்தோன்னா ஃபில் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சோட்டம் வந்து போயிட்டு இருந்தது. சரிங்களா? கூடிய விரைவில் அதுக்கான அறிவிப்பு வந்து பார்த்தோன்னா வெளியிடுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த அறிவிப்பு நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காம, இப்ப இருந்தே படிச்சுட்டு போருக்கு தயாராகிற மாதிரி போருக்கு அறிவிப்புகளை ரெடி பண்ணி வைக்கணும். அதே மாதிரி ஒரு எக்ஸாம் தயாராகிறோம்னா எக்ஸாம் முன்னாடி என்ன பண்ணுது ப்ரிப்பரன்ஸ் வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டா இருக்கணும். ஸோ அதுக்காக தான் பார்த்தா நம்ம இன்ஸ்டியூட்ல எஸ்ஐ மற்றும் பிசியாக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்குது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? குறைந்த கட்டணத்தில் நிறைவான பயிற்சி, தினசரி வகுப்பு, தினசரி தேர்வு அப்படின்ற முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் போயிட்டு இருக்குது. ஸோ மார்னிங் ஈவினிங் 2 வேளையும் பார்த்தோன்னா பிசிக்கலுமே அவைலபிளா இருக்குது. வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட வித் ஃபுட் ஃபெசிலிட்டியோட பார்த்தோன்னா ஸ்மார்ட் போர்டு கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காற்றோட்டமான சூழல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கிளாஸ் வந்து அவைலபிளா இருக்குது. ஸோ நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8122299971. சரியா? ஸோ அட்மிஷன் வந்து பார்த்தோன்னா எந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு சேர்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம இலக்கை அடைவோம் காக்கி சட்டை அப்படின்ற ஒரு எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குது. அந்த டெஸ்ட் பேட்ச்ல டெஸ்ட் நம்பர் 20 சைக்காலஜி கொஸ்டின், மேக்ஸ் கொஸ்டின் கவர் ஆயிருக்கும். அந்த டாபிக்ஸ் தான் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். ஸோ பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, ஒரு பயிற்று மையத்தில் 35 மாணவர்கள் உள்ள வகுப்பில் 7 பேர் வருகை தரவில்லை எனில் வருகை தராத மாணவர்களின் சதவீதம் காண்க. கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறான்னா, டோட்டலா 35 பேரு, 7 பேர் வரல, அந்த 7 பேருன்றது எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க. சரியா? சோ அப்ப என்ன கேக்குறாங்கன்னா, சதவீதம் கேட்டாங்க அப்படின்னா இன்ட் 100, சதவீதம் கேட்டா இன்ட் 100, சதவீதம் கொடுத்துருந்தாங்கன்னா பை 100 போட போற. அப்ப மொத்தமா மதிப்பு பார்த்தோன்னா 35. சரியா? அதுல 7 பேர் வரல, அந்த 7 பேருன்றது அதான் சதவீதம், அதனால 100. ஒரே 7, இது வந்து பார்த்தோன்னா 7 35, 7 35, ஒரு 5 5, 25 100. சோ அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் பார்த்தோன்னா, சோ ஆப்ஷன் ஏ 20% என்பது சரியான விடை. சரியா? 20% என்ன பண்ணல, வருகை தரவில்லை. ஒரு வந்தவர்கள் எவ்வளவு பேர் பார்த்தோன்னா 20 பேர், 20% வரலன்னா 80% பேப்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா பிரசன்டா இருக்காங்க அப்படின்றது தெரிய வரும். கொஸ்டின் நம்பர் 2, ராம் வாங்கிய 36 பழங்களில், சரியா? ராம் வாங்கிய 36 பழங்களில் 5 பழம் அழுகிவிட்டன. சரியா? 5 பழம் அழுகிடுச்சு. சோ எனில் அழுகிய பழங்கள் சதவீதம் காண்க. மொத்தம் 36 பழம். சோ அப்ப என்ன பண்ண போற, 36 கீழே வச்சுக்க போற. 5 பழம் அழுகிடுச்சு, அது மேல வச்சுக்கோ, இன்ட்டு 100. சரியா? இப்போ டைரக்டா அடிக்க முடியாது. ஏன்னா இது 36 வருது, இது 100 வருது. இது ரெண்டும் பார்த்தோன்னா கிளாஸ்ல ஒன்று அடிக்க முடிஞ்சு அடிக்கலாம். என்ன பண்ண முடியும், பெருக்கிக்கலாம். ரெண்டையும் பெருக்கிக்கலாமா? சோ இப்ப பெருனா என்ன கிடைக்கும், ஏதாச்சுன்னா இதுல பாதி பெருக்கலாமா? இதுல பாதி 18, இதுல பாதி 50, இதுல பாதி 9, இதுல பாதி 25. சோ இதுக்கப்புறம் பண்ண முடியாது. ரெண்டே பெருக்கலாம். 5 25 எவ்வளவு கிடைக்கும்? 125. 5 25 125 கிடைக்கும். 125 9 அடிக்க போற. ஒரு 9 9 அப்படின்னு கிடைக்கும். மீதி 3 35 அப்படின்னு கிடைக்கும். சரியா? இப்ப 5ல எத்தனை முறை வரும், 9 எத்தனை முறை வரும்னு பார்த்தோன்னா 3 27, 3 27, 4 36. சோ அப்ப 3 9 27 கிடைக்கும். சரியா? ஆல்மோஸ்ட் இது 24, இது 28, இது 18. சோ இது ஒன்று தான் பேஸ்ட் ஆன் தி ஆப்ஷன் நியரஸ்ட் வேல்யூ. சோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சோ மீதி எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோன்னா 8 இருக்கும். புள்ளி வச்சு என்ன பண்ணிருப்ப, 0 சேர்த்திருப்ப, 80 அப்படின்னு கிடைச்சிருக்கும். 80ன்னு கிடைச்சிருக்குமா? சோ அப்ப இங்க 8 அப்படியே எடுத்துக்கலாம். 8/9 13, மீதி 8 9 13, 8/9 அப்படின்றத ஆன்சர் ரைட். சரியா? இப்படிதான் வந்து கலப்பை பண்ணத்தை கொடுத்தா கலப்பை பண்ணத்துல போடு. அப்படி இல்ல இதையும் சுருக்கி வந்து பார்த்தோன்னா ஒரே பெண்ணமா கொடுத்துருக்காங்கன்னா சோ இதுக்கப்புறம் அடிச்சுக்கலாம். 80 அப்படின்னு சொல்லும்போது 80ல 9 8 72, மீதி வந்து பார்த்தோன்னா 8 திரும்ப போயிட்டே தான் வரும். சோ 11.9999 போய்கிட்டே இருக்க போகுது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3, அருண் என்பவர் கணிதத்தில் 75க்கு 66 எடுத்தார். மேலும் அறிவியலில் 80க்கு 72 பெற்றார்கள். எந்த பாடத்தில் அதிக மதிப்பெண் பெற்றார்? சம்டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா கொடுத்துக்கிற மார்க் வச்சு நீ டிசைட் பண்ணாத,
மொத்த மதிப்பெண் பெற்ற மதிப்பெண் இன்ட்டு சதவீதம் கண்டுபிடி, தனித்தனியாக கண்டுபிடி. அப்போதான் பார்த்தீங்கன்னா வேரியேஷன் எல்லாம் வருதான்னு செக் பண்ண முடியும். ஸோ மேக்ஸ்ல 75க்கு 66, 75 மொத்த மதிப்பெண் 66 எடுத்துக்கிறாரு, பெருக்கல் 100. சரியா? 3 25, இதை வச்சா 4 25. சரியா? 1 3 3, இதை வச்சுனாக்கா 2 3 6, 2 3 4, 22 4, 88%. இது வந்து பார்த்தோன்னா மேக்ஸோட மார்க் பார்த்தா 88% மேக்ஸ் வச்சிருக்காரு. அடுத்து சயின்ஸ்ல வந்து பார்த்தோன்னா 80க்கு 72, 80க்கு 72 மொத்த மதிப்பெண் கீழே, பெற்ற மதிப்பெண் மேல, இன்ட்டு 100, இன்ட்டு 100 சதவீதம் கேட்கறாங்க, இன்ட்டு 100 போட போறேன். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஸோ நேரம் ஆச்சுனாக்கா 4 20 80, 5 20 100, ஒரு நாள் 4, இதை வச்சுன்னா ஒரு நாள் 4, மீதி 3 32, 8 நாள் 32, 8 நாள் 32. ஸோ 5 8 எவ்வளோ? 90. அப்போ எதில் அதிக மார்க் எடுத்துறேன்னு பார்த்தோன்னா சயின்ஸ்ல தான் அதிகமாக வச்சிருக்கு, சயின்ஸ்ல தான் அதிக மதிப்பெண் பெற்றிருப்பார். ஸோ ஆப்ஷன் சி சயின்ஸ் என்பது சரியான விடை. அறிவியலில் அதிக மதிப்பெண் பெற்றுள்ளார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 4. செவ்வகத்தினிலும் 20% அதிகரிக்கப்பட்டு அகலும் 10% குறைக்கப்பட்டால் பரப்பளவில் ஏற்படும் மாற்றத்தை காண்க. இதுதான் கொஸ்டின். இது வந்து பார்த்தோன்னா 2 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். நடந்து முடிந்த 2022 பிசிக்கான மெயின் கொஸ்டின் பேப்பர்லயே பார்த்தோன்னா இது சார்ந்த ஒரு கேள்வி வந்து பார்த்தோன்னா இடம் பெற்றுள்ளது. அதே முறையில கொஸ்டின்ஸ் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். செவ்வகத்தின் நீளம் 20% அதிகரிக்கப்பட்டால் அகலம் வந்து பார்த்தோன்னா 10% குறைச்சிக்கிறாங்க. சரியா? முதல்ல ஒரு வேல்யூ வந்து பார்த்தோன்னா அதிகரிக்கப்பட்டு பின்பு குறைக்கப்பட்டால், ஸோ அதுக்கப்புறமா அதிகரிக்கப்பட்ட வேல்யூ என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலா வந்து நம்ம பார்த்திருப்போம். ஸோ அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை டைரக்டா போட்டாலும் சரி, ஆன்சர் என்னவோ கரெக்டாக தான் வரப்போகுது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா முதல்ல அதிகரிக்குது. அப்போ என்ன பண்ணிருப்போம்னாக்கா டைரக்டா எடுத்துக்கலாம். ஒரு சதவீதம் பார்த்தோன்னா பரப்பளவு தான் கேட்கறாங்க. பரப்பளவு சொல்லும்போது டைரக்டா கொடுத்துக்கிறது 100ன்னு வச்சுக்கோ. கொடுத்துக்கிறது 100. அடுத்து எவ்வளவு அதிகரிக்குது? 20% அதிகரிக்குது. 100 + 20 120 டிவைடட் பை 100. அதே மாதிரி அகலம் 10% அதிகரிக்குது. ஆல்ரெடி 100 + 10 110, சாரி குறையுது இல்ல, அப்ப 90. அப்ப 90/100ன்னு இருக்கும். இந்த 100க்கு இந்த 100 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0. 12 9 எவ்வளவு கிடைக்கும்? 144. 12 9, சாரி 5 9 90, 11 9 99, 12 9 108, 12 108. ஆக்சுவல் 100% எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா 8% இன்க்ரீஸ், 8% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட். ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. சரியா? ஈஸியாவே சால்வ் பண்ணிட்டு போலாம். சரிங்களா? அடுத்து அப்படி இல்லை அப்படின்னாக்கா இன்னொரு மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். என்ன அப்படின்னா ஃபார்முலா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ்ஒய் டிவைடட் பை 100. சரியா? இது ஃபார்முலா. ஒன்று அதிகரிக்கப்படுதுன்னா பிளஸ், குறைக்கப்பட்டா மைனஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 20% அதிகரிக்குது. அப்ப எக்ஸ் 20 எடுத்துக்கோ. அடுத்து குறைக்கப்பட்டான்னு சொல்லும்போது -10, -10 பிளஸ் எக்ஸ்ஒய்ன்னு சொல்லும்போது 20 பெருக்கல் -10 டிவைடட் பை 100. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ரூல்ஸ் படி என்ன பண்ணுவோம்னா போர்ட் மாஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருந்தா பிராக்கெட், ஆஃப் இருந்தா ஆஃப், டிவைட் இருந்தா டிவைட், மல்டிபிள் அந்த ரேஞ்ச் தான் போகும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டிவைட் இருக்குது. அப்போ இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0ன்னு கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா 20 -10. ஸோ பிளஸ் இன்ட்டு மைனஸ்னா மைனஸ் ஒரு 2. சரியா? 20 -10 -2 இருக்குது. ஸோ இப்போ கூட்டினா கிடையாது -12. 20ல 12 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 8ன்னு கிடைக்கும். ஸோ டேரக்டா இப்படியும் போடலாம். ரெண்டு மெத்தட்லையும் போடலாம். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ்ஒய் டிவைடட் பை 100 இந்த ஃபார்முலா வச்சு போட்டால் ஆன்சர் கிடைக்கும். அப்படி இல்லை டேரக்டாவே நான் சால்வ் பண்ணிக்கிறேன்னா கொடுத்துக்கிறத 100% வச்சுக்கும். 10 20% அதிகரிக்குது. அப்போ 100 + 20 120/100. பெர்சன்டேஜ் வரத்தால பை 100 போட்டிருக்கேன். இங்க 10% குறையுது. பெர்சன்டேஜ் வரத்தால பை 100 போட்டிருக்கேன். ஸோ இந்த 100க்கு இந்த 100 கேன்சல், 0க்கு 0 0 0 கேன்சல் பண்ணிட்டேன். 12 9 108, 100 + 8 108. ஆக்சுவல் பரப்பளவு 100 எவ்வளவு அதிகரிச்சுன்னா 8% அதிகரிச்சுன்னு போடலாம். ஸோ ரெண்டுமே ஈஸி மெத்தட் தான். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 5. ஒரு வீட்டின் விலை 2 லட்சம் ரூபாயிலிருந்து 1,50,000 குறைகிறது எனில் குறைப்பு சதவீதம் காண்க அப்படின்னு கேட்கறாங்க. சரியா? சடனா பார்த்தோன்னா ரெடியூஸ் ஆயிடுச்சு. எவ்வளவு குறைஞ்சிக்குது அப்படின்னு கேட்கறாங்க. அஸ் யூஷுவல் தான். ஸோ டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தோன்னா எங்க வைக்க போறேன். ஸோ மொத்த மதிப்பெண்ணு இந்த இடத்துல வச்சுக்கோ. கொடுக்கப்பட்ட வேல்யூ மேல வச்சுக்கோ. இன்ட்டு 100 சதவீதம் கேட்கறாங்கல்ல, அதனால இன்ட்டு 100 இன்ட்டு 100. ஸோ இந்த 3 0க்கு இந்த 3 0 கேன்சல், ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். சரியா? 1 2 I 2 10. சரி 5 5. அடுத்து என்ன இருக்குது? 15 பெருக்கல் 5 5 5 75. ஸோ இது வந்து பார்த்தோன்னா 75% மொத்தமா. நம்ம எவ்வளவு கேட்கிறான்னா எவ்வளவு குறைஞ்சிச்சுன்னு கேட்கறாங்க. எவ்வளவு
குறைஞ்சிச்சுன்னு கேக்குறாங்க. இது 75%ன்றது 1,50,000 ரூபாய். அப்ப எவ்வளவு குறைஞ்சிக்குது? 25% குறைஞ்சிக்குது. 25% குறைஞ்சிக்குது. அப்படி இல்லையா? டைரக்ட் மெத்தட்ல போடலாம். சோ குடுத்துக்கிறத 100% எடுத்துக்கோ. 100%, 50%, 25%. சோ கொஞ்சமா கஷ்டம் தானே இருக்கும். ஈஸியா கிடைக்கும். குடுத்துக்கிறது 2 லட்சம். சோ என்ன பண்ணிக்கோ? 2 லட்சத்தை அப்படியே எழுதிக்கோ. இதுல பாதி 1 லட்சம். இதுல பாதி 1 லட்சம் அப்படின்னு கிடைக்கும். சோ இதுல பாதி 25% எவ்வளவு கிடைக்கும்? 25% சொல்லும்போது அதுல பாதி 50,000. சரியா? நமக்கு இது ரெண்டும் சேர்த்து கேக்குறாங்க. எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு பார்த்தோன்னா 1,50,000 ரூபாய் தான் இருக்குது. எவ்வளவு ரெடியூஸ் ஆகுது? 2 lakhs minus 1,50,000 போகும்போது 50,000 இருக்குது. அப்ப இந்த 25% எவ்வளவு? 50,000. சரியா? 25% தான் அந்த குறைஞ்சிருக்குது. அடுத்து 20:50 சரிவிதமாக மாற்றுக. சரியா? 20:50 சரிவிதமா மாத்துன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன கணக்குன்னா A/B = A/B அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. A/B = A/B அப்படின்றது ஒரு ஃபார்முலா கவர் பண்ணிருப்பாங்க. அந்த ரேஞ்ச் தான் ஒர்க் அவுட் பண்ண போறேன். A 20 டிவைடட் பை 50. சரியா? இன்ட்டு 100. இன்ட்டு 100 ஏன் போடுறோம் அப்படின்னா சதவீதமா மாத்த சொல்றாங்க. சதவீதமா மாத்த சொல்றாங்க. அதனால இன்ட்டு 100 போட போறேன். சரியா? இப்போ 1 50 2 50 100. சரியா? 20 2 40. அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ்? 40%. 20:50 மாத்தனா 40% என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். 12 ஆரஞ்சுகள் அடைக்க விலை 10 ஆரஞ்சுகள் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம் என்ன? இது கொஸ்டின் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான். ரெண்டுமே ஈக்குவல் சமம் அப்படின்னு மட்டும் பாருங்க. இதுதான் கீவேர்டு. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கீவேர்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த சமம் என்ற வேலை என்ன கான்செப்ட்னா பொதுவா லாபம் எப்படி கண்டுபிடிப்போம்னா வாங்கிய விலை குறைவாக இருந்து விற்ற விலை அதிகமா இருந்துச்சுன்னா லாபம் கிடைக்கும். இது லாபம். நஷ்டமா இருந்தா என்ன பண்ணுவேன்? வாங்கிய விலையை காட்டிலும் விற்ற விலை குறைவா இருந்துச்சுன்னா நஷ்டம் ஏற்படும். இப்ப லாபமா நஷ்டமான்றது பிரச்சனை கிடையாது. ஒரு கட்டத்துல ஒரு குறிப்பிட்ட பொருள் வாங்கியிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட பொருள் வித்திருக்கேன். சோ வாங்கின பொருளுக்கும் வித்த பொருளுக்கும் சமமா சரியா போச்சு. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பொருள் இருக்குது. அது என்னது எனக்கு லாபம் தான். அந்த பொருள் எனக்கு லாபம். பட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா ஜெனரலா லாபம் ஈக்குவல் டு லாபம் சதவீதம் ஈக்குவல் டு லாபம் டிவைடட் பை வாங்கிய விலை இன்ட்டு 100 அல்லது அடக்க விலை இன்ட்டு 100 போடுவேன். பட் இந்த மாதிரி சமம் அப்படின்னு கேட்கும்போது மட்டும் வாங்கிய லாபம் டிவைடட் பை விற்ற விலை இன்ட்டு 100 இதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். இது மட்டும் அடிஷனல் கான்செப்டா பாத்துக்கோ. இப்போ 12 ஆரஞ்சு பழம் வாங்கியிருக்கேன். 10 பழம் விற்கும்போது சமமாயிடுச்சு. சரியா? 12 = 10 இப்ப சமமாயிடுச்சு. மீதி எவ்வளவு இருக்குது? 2 பழம் லாபம். 2 பழம் லாபம் கிடைக்கும். சரியா? சோ ஒண்ணும் கிடையாது. இப்போ 12 பழம் வாங்கிட்டு வந்தேன். ஏதோ ஒரு ரேட் வச்சுக்கோ. 10 பழம் விற்கும்போது என்னாச்சு? அந்த அசல் எனக்கு வந்துச்சு. 2 பழம் எக்ஸ்ட்ரா அதுனது லாபம். அப்ப லாபத்தை இப்ப லாப சதவீதம் என்ன லாப சதவீதம் கேக்குறாங்க. அப்ப கெயின் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு கெயின் டிவைடட் பை ஜெனரலா என்ன போடுவோம்னா காஸ்ட் பிரைஸ் போடுவோம். சோ பட் ஆனா இங்க வந்து பார்த்தோன்னா இந்த சமம் யூஸ் பண்ணும்போது செல்லிங் பிரைஸ் இன்ட்டு 100. அப்ப கெயின் எவ்வளவு கிடைச்சிது எனக்கு? 2. விற்ற விலை எவ்வளோ? 10 இன்ட்டு 100. சோ ஒரு 10 10 10 10 100 2 10 20. சோ எனக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கும்? அப்ப 20% லாபம் கிடைக்கும். 20% லாபம் கிடைக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாரு. சர்க்கரையின் விலை 40% குறைக்கப்படுகிறது. ஒருவர் கொண்டு செல்லும் பணத்தில் எத்தனை சதவீதம் அதிகமாக வாங்க முடியும்? சரியா? ரேட் குறைஞ்சிச்சு அப்படின்னாக்கா அதிகமா வாங்க முடியும். ரேட் அதிகமாச்சுன்னா குறைவா வாங்க முடியும். இப்ப என்ன கான்செப்ட்னா எவ்வளவுன்னு சொல்லல. நான் எவ்வளவு காசு வச்சுக்கிறேன்னு சொல்லல. அந்த நான் என்ன பொருள் வாங்க சர்க்கரை மட்டும் சொல்லிட்டாங்க. எவ்வளவு விக்குதுன்னு சொல்லல. இப்ப என்கிட்ட எவ்வளவு காசு இருக்குதுன்னு சொல்லல. எதுவுமே சொல்லல. நான் ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போறேன். திடீர்னு போனோடனே பார்த்தோன்னா அவங்க பிக்ஸ் பண்ண ரேட்ல 40% குறைஞ்சிச்சு. அப்ப என்ன பண்ணலாம்? என்கிட்ட இருக்கிற காசுல நான் எக்ஸ்ட்ரா பொருள் தான் வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு கிலோ வாங்கணும்னு சொல்லிட்டு 50 ரூபாய் எடுத்துன்னு போறேன். 50 ரூபாய் எடுத்துட்டு போறேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த 50 ரூபாயில 40% பார்த்தோன்னா குறைஞ்சிச்சுப்பா. ரேட்டு குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆயிடும்? ஒரு 30 ரூபா 35 ரூபாய் சும்மா துறையணுமா? ஒரு 30 ரூபா 35 ரூபாய் தான் விக்குது அப்படின்னு என்ன பண்ணுவேன்? நானு 1 கிலோ வாங்க வேண்டிய இடத்துல நான் எக்ஸ்ட்ரா வாங்குவேன். 1.5 கிலோ அந்த ரேஞ்ச் வாங்குவேன். அதனாலதான் எவ்வளவு அதிகரிக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. கொஸ்டின் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறம் ஆன்சர் போடலாம். சோ இந்த மாதிரி ஒரே ஒரு பெர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துக்கிறாங்க கொஸ்டின்ல அப்படின்னா என்ன பண்ண போறோம்னா இங்க குறைக்கப்படுறதா அதிகரிக்கப்படுறதா இதை மட்டும் பாரு. ஒரு பெர்சன்டேஜ் ஒரே ஒரு வேல்யூ பக்கத்துல குறைக்கப்படுறதா அதிகரிக்கப்படுறதா குறைக்கப்படுதுன்னு கொடுத்துக்கிறாங்க. அப்ப ஆர் டிவைடட் பை 100 மைனஸ் ஆர் 100 மைனஸ் ஆர் இன்ட்டு 100 இன்ட்டு 100 இதுதான் பார்த்தோன்னா ஃபார்முலா. சோ இப்ப என்ன பண்ண போறோம்னா ஆர் அப்படின்றது கொடுத்துக்கிற பெர்சன்டேஜ் மேல என்ன பண்ணிக்கோ 40 டிவைடட் பை 100 மைனஸ் 40 போட்டா எவ்வளவு கிடைக்கும்? 60 பெருக்கல் 100 பெருக்கல் 100 அப்படின்னு கிடைக்கும். சோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கிறேன். 2 2 4 3 2 6 2 4 3 2 6ன்னு எடுத்துக்கலாம்.
ஸோ 200 200 200 டிவைடட் பை 3ன்னு இருக்கும். சரியா? இப்போ என்ன பண்ணிக்கலாம், அடிச்சுக்க வேண்டியதான். 200 டிவைட் பை 3னாக்கா 1 3 3 6 3 18 6 3 18 மீதி 2 20 திரும்ப 6 3 18. சரியா? மீதி எவ்வளவு இருக்கும் 2. ஸோ கீழே 3 இருக்குதுல்ல, அப்போ 2/3 66 2/3% என்ன கிடைக்கும், நான் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போவேன். நான் நினைச்சதை விட எக்ஸ்ட்ரா 66 2/3% எக்ஸ்ட்ரா வாங்க முடியும். அடுத்து பியின் சம்பளம் கியூவின் சம்பளத்தை விட 50% அதிகம். சேம் கான்செப்ட் தான், மேல பார்த்து அதே கொஸ்டின் தான். அங்க மைனஸ் கொடுத்தாங்க, குறைக்கப்படுதுன்னு, இங்க அதிகரிக்கப்படுதுன்னு கொடுத்துறாங்க. வேற எதுவும் சொல்ல. பி எவ்வளவு வாங்குறாருன்னு தெரியாது, கியூ எவ்வளவு சம்பளம் வாங்குறாருன்னு தெரியாது. இவரை விட எவ்வளவு அதிகமாகிறாரு அவரு, 50% அதிகம் மட்டும் தான் தெரியுது. சரியா? அப்ப எவ்வளவு கம்மியா வாங்கியிருப்பாரு, இவரோட அவரு எவ்வளவு கம்மியா வாங்கியிருப்பாருன்னு கொஸ்டின் கேட்கறாங்க. சேம் கான்செப்ட் தான். இங்க மேல பார்த்ததுல 40%, இங்க 50%, இங்க குறைக்கப்படுறது, இங்க அதிகரிக்கப்படுறது, இங்க அதிகமா வாங்க முடியும்னு கேட்டாங்க, இங்க குறைவான்னு கேட்கறாங்க. சரியா? இங்க அதிகம் வந்தா குறைவிட வரும், இங்க குறைவுன்னு தான் இங்க அதிகம் வரும். ஸோ சேம் ஃபார்முலா தான். ஆர் இங்க 100 குறைக்கப்படுதுன்னு சொல்றதால மைனஸ் போட்டேன், அதிகரிக்கப்படுதுன்னா பிளஸ் போட போறேன். அப்ப என்ன பண்ண போறேன்னா 6 டிவைடட் பை 100 பிளஸ் ஆர் இன்ட்டு 100 இன்ட்டு 100. இதுதான் ஃபார்முலா, இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ 6 அப்படி எடுத்துனது கொடுக்கப்பட்ட ரேஷியோ பெர்சன்டேஜ் எழுதிக்கோ. 50 டிவைடட் பை 100 பிளஸ் 50 150 பெருக்கல் 100 பெருக்கல் 100 எடுத்துக்கலாம். ஒரு 50 50 3 50 150 ஒரு 3 3 இதை வச்சா 3 9 மீதி 1 10 3 9 மீதி 1. அப்போ 1/3% 33 1/3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி பர்ஃபெக்ட்லி ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஒரு மாணவன் ஒரு எண்ணுடன் 5/3 என்ற எண்ணுக்கு பதிலாக தவறுதலாக 3/5 என்ற பெருக்கிவிட்ட நிலையில் அந்த கணக்கில் தவறான விடையின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸி கான்செப்ட் தான். ஸோ அவங்க ஆக்சுவலா பெருக்க வேண்டிய நம்பர் பார்த்தோன்னா 5/3, ஆனா அவன் என்ன பெருகிட்டான்னு பார்த்தோன்னா 3/5ன்னு பெருகிட்டான். சரியா? ஸோ அப்போ ரெண்டுக்கும் கிராஸ் மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும், பொதுவாக பார்த்தோன்னா அந்த நம்பர் 15, அந்த நம்பரு 15 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த நம்பர் வந்துட்டா 3 15 3 15. ஸோ அப்போ நம்ம தேவையான நம்பர் பார்த்தோன்னா 15ன்னு வச்சுக்கலாம். ஸோ 15 பெருக்கல் 5/3 வச்சு ஃபர்ஸ்ட் சமன்பாடு அடி. ஒரு 3 3 3 5 5 25. ஸோ இது வந்து பார்த்தோன்னா சமன்பாடு 1 வச்சுக்கலாம். அப்பதான் ஃபர்ஸ்ட் செகண்ட், ஏன்னா டிஃபரன்ஸ் தெரிஞ்சாதான் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். செகண்ட் என்ன பண்ண போறோம்னா அந்த நம்பர் 15 அப்படியே வச்சுக்கிறேன். 3/5 வைப்போமா, 3/5ன்னு கிடைக்கும். ஒரு 5 5 3 5 5. ஸோ ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் 3 9ன்னு கிடைக்கும். ஸோ இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டா எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, எனக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரிஞ்சாதான் தவறான விடையின் சதவீதம் கேட்கறாங்க. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு பார்த்தோன்னா 25ல 9 போனா மீதி எவ்வளவு இருக்கும் 16. 25ல 9 போனா 16ன்னு கிடைக்குமா? ஸோ அப்போ எவ்வளவு டிஃபரன்ஸ் பார்த்தோன்னா 16. ரெண்டுக்கும் வித்தியாசம். ஸோ பழைய சராசரி பிளஸ் புது சராசரி எடுக்கும்போது டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோன்னா 16 அப்படின்னு கிடைக்கும். இப்போ எனக்கு மொத்தம் எவ்வளவு வேல்யூ கிடைச்சதுன்னா 25 தான் பெர்சன்டேஜ். சரி, ஏன்னா 15 25 கிடைக்கும். 25ல வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 15ன்னு கிடைக்கும். இன்ட்டு 100 இன்ட்டு 100 ஒரு 25 25 4 25 100 16 4 64. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ கொடுத்துருக்க கான்செப்டா தெளிவா பாரு. 5/3 பேர்ல பெருகணும் ஒரு நம்பர் கூட, ஆனா 3/5 பெருகிட்டேன். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா எவ்வளவு எக்ஸ்ட்ரா பெருகிருன்னு பார்த்தோன்னா 64% எக்ஸ்ட்ரா இருக்கும். 64% எக்ஸ்ட்ரா இருக்கும். அடுத்து ஒரு நதி மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி பாய்கிறது. சரியா? சும்மா டைரக்ஷன் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோ. சரியா? மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி பாய்கிறது அப்படின்னு சொல்லும்போது இங்க இருந்து போற மாதிரி வச்சுங்களேன். இங்க இருந்து இந்த சைடு போகுதுன்னு வச்சுக்கோ, இப்படி போகுது. அடுத்து என்ன பண்ணான்னு பார்த்தோன்னா கிழக்கு நோக்கி பாய்கிறது. இல்ல இங்க இருந்து கூட பாயும் வழியில் இடதுபுறம் திரும்பி, இடதுபுறம் சொல்லும் போது லெஃப்ட் சைடு. சரியா? இப்படி போயிட்டு இருக்குது. இடதுபுறம் சொல்லும் போது மேல திரும்பி இருக்குமா, லெஃப்ட் சைடு திரும்பி ஒரு அரை வட்டத்தில் ஒரு குன்றை சுட்டுறது. ஒரு அரை வட்டம் சொல்லும் போது இங்க இருந்து ஒரு அரை வட்டம் போட்டா திரும்ப இங்க வந்துடும். சரியா? திரும்ப இதே இடத்துக்கு வந்துடும். ஒரு குன்றை சுற்றி சென்று பின்னர் வலது கோணங்களில் இடதுபுறம். சரியா? வலது கோணத்துல இடதுபுறம் திரும்புறது. இப்படி வரும்போது ரைட் ஹேண்ட் சைட்ல லெஃப்ட் சைடு திரும்ப எந்த பக்கம் போகுதுனாக்கா, இப்போ எந்த திசையை நோக்கி எழுதுன்னு பார்த்தோன்னா கிழக்கு திசை நோக்கி போகும். கிழக்கு திசையை நோக்கி செயல்படும், அவ்வளவுதான். சரியா? இங்க இருந்து வர லெஃப்ட் எடுக்கிற, மேல போயிட்டு ஒரு அரை வட்டம் சர்க்கிள் போடுற, கடைசியா பார்த்தா என்ன பண்றாங்க அவங்க லெஃப்ட் சைட்ல போடுறாங்க, லெஃப்ட் சைட்ல மூவ் பண்றாங்க. சரியா? லெஃப்ட் சைட்ல போயிட்டு இருந்தா எந்த திசை போகணும்னா கிழக்கு திசை நோக்கி தான் டிராவல் பண்ணணும். ஓகே. அடுத்து லோகேஷ் என்பவர் அவரது வீட்டிலிருந்து வடக்கே 15 கிலோமீட்டர் செல்கிறார். சரியா? லோகேஷ் என்ன பண்றாரு, அவர் வீட்டுல இருந்து
மேல பார்த்தோன்னா ஒரு 15 கிலோமீட்டர் போறாரு. சரியா? இங்க வந்துச்சுக்கோ 15 கிலோமீட்டர் வடக்கேன்னு சொல்லிட்டாங்க. பின்னர் அவர் மேற்கு நோக்கி 10 கிலோமீட்டர். மேற்கு நோக்கி 10 கிலோமீட்டர். ஸோ இங்க வந்து பார்த்தோன்னா ஒரு 10 கிலோமீட்டர் வந்துறாரு. அடுத்து அ பின்னர் தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர். இங்கருந்து இங்க வந்து பார்த்தோன்னா 5 கிலோமீட்டர் வராரு. சரியா? 5 கிலோமீட்டர் வந்துறாரு. பின் வந்து பார்த்தோன்னா, இறுதியாக கிழக்கு நோக்கி 10 கிலோமீட்டர். இங்கிருந்து பார்த்தோன்னா திரும்ப 10 கிலோமீட்டர் போறாரு. இப்போ இந்த இடத்துல நிக்கிறாரு. இந்த இடத்துல நிக்கிறாரு. இது ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். ஸோ இது 2க்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்? இதான் கொஸ்டின். தனது வீட்டிலிருந்து எந்த திசையில் இருக்கிறார்? எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார்? 2 கொஸ்டினுமே கேட்பாங்க. 2023 இப்ப எஸ்ஐபிஎஸ் 2லயுமே இந்த மாடல்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ எந்த பக்கம் இருப்பாருன்னு பார்த்தோன்னா, இங்கிருந்து வீடு இதான் ஆரம்பிச்ச இடம். இப்படி போகும்போது வடக்கு நோக்கிக்கிறார். ஓகே 1 பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 அடிஷனலா என்ன கேட்பான்னு பார்த்தோன்னா, இது 5 கிலோமீட்டர். அப்ப இந்த 5 கிலோமீட்டர். இது 10னா இதுவும் 10, இது 5னா இதுவும் 5. ஸோ இது 5 கழிச்சுட்டா 15 போனா மீதி 10 கிலோமீட்டர். கொஸ்டின் என்ன கேட்டிருப்பான்னா, எந்த திசையில் எவ்வளவு தூரத்தில் இருப்பார்ன்னு கேட்டா, வடக்கு திசையில் 10 கிலோமீட்டர்ல இருப்பார் என்பதே சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். நண்பகல் நேரத்தில் ஒரு மனித நிழல் எந்த திசையில் இருக்கும்? 2012 பிசி கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க இது. மதியம் 12 மணின்னு சொல்லும்போது என்ன இருக்கும்? நிழல் வந்து பார்த்தீங்கன்னா உச்சி வெயில் மேல இருக்கும். நிழல் வந்து பார்த்தா அவருடைய காலடி இருக்கும். எந்த திசையில இருக்காது. லெஃப்ட், ரைட், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு எந்த திசையும் இருக்காது. ஸோ எத்திசையும் இல்லை என்பதே சரியான விடை. அடுத்த கொஸ்டின். சூரியகுமார் என்பவர் மேற்கு நோக்கி நிற்கிறார். சரியா? அவர் நிக்கும்போது மேற்கு நோக்கி நிக்கிறாரு. நம்ம டைரக்ஷன் போட்டா தான் கிளியரா பார்க்க முடியும். சரியா? இதுதான் மேற்கு. இந்த பக்கம் பார்த்து நிக்கிறாருன்னு வச்சுக்கோ. அவர் 45 டிகிரி கடிகார திசையில் திரிகிறார். ஸோ இது ஃபுல்லா போனா எவ்வளவுன்னு பார்த்தோம்னாக்கா, இது துணை திசையா எடுத்துக்கலாம். சரியா? இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட், இது வெஸ்ட். இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் மேற்கு நோக்கிறார். இங்கிருந்து 45னா இந்த இடத்துல போயிருப்பாரு. அடுத்து என்ன பண்றாருன்னா, அதே திசையில் மீண்டும் 180. எப்போ 180 எடுத்தாலும் சரி, கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் டசன்ட் மேட்டர். 180 சொல்லும்போது என்ன பண்ணி ஸ்ட்ரைட்டா வர வேண்டியதான். 180னா ஸ்ட்ரைட்டா இங்க வந்துருவாரு. ஸோ இது எந்த திசைன்னு பார்த்தோம்னா சவுத் ஈஸ்ட். அப்ப தென்கிழக்கு என்பதே சரியான விடை. தென்கிழக்கு என்பதே சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 15. தென்கிழக்கு என்பது வடகிழக்காகவும், வடகிழக்கு என்பது வடமேற்காகவும் கொண்டால் வடமேற்கு என்பது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? சும்மா இப்ப ஜெனரலா வச்சுக்க. இதுதான் பார்த்தோன்னா ஒரு துணை திசை, மெயின் திசை. இது வடக்கு, இது வந்து பார்த்தோன்னா கிழக்கு, இது தெற்கு, இது வந்து பார்த்தோன்னா மேற்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஜெனரலா பார்த்தோன்னா இது வந்து வடகிழக்கு, இது வந்து என்ன இருக்கும் பார்த்தோன்னா தென்கிழக்கு, இது தென்மேற்கு, இது வடமேற்கு. இது ஜெனரலா இருக்க வேண்டிய திசை. இப்ப என்ன சொல்றேன்னா, தென்கிழக்கு என்பது வடகிழக்கு. சரியா? தென்கிழக்குன்றது வடகிழக்கா மாறிடுச்சு. அப்ப இது என்ன ஆயிடுச்சு? இது இங்க வந்துச்சு. அடுத்து வடகிழக்கு என்பது வடமேற்கு. இது இங்க வந்துச்சு. சரியா? ஒரு 90 டிகிரி மூவ் ஆயிருக்கு. சரியா? இது இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி, இது இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி. அப்ப இந்த ஆங்கிள் இங்க வந்திருக்குது, இது இங்க வந்துச்சு. அப்படி இருந்துச்சுனாக்கா, வடமேற்கு இருந்துச்சுல்ல, அந்த இடம் என்னவா இருக்குன்னு கேக்குறாங்க. இது இங்க போயிடும். இது இங்க போயிடும். அப்ப சவுத் வெஸ்ட் தென்மேற்கு என்பதே சரியான விடை. டைரக்ஷன் போடுங்க. ஆன்சரை பெர்ஃபெக்ட்டா புடிங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். ஆருக்கு கிழக்கில் டிக்கு வடக்கில் எச் உள்ளது. 2023 2022 எஸ்ஐ மற்றும் பிசில கேட்கப்பட்ட கேள்வி. அங்க ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ பிசிலையும் எஸ்ஐலையும் ராமா கோவிந்தா கிருஷ்ணா சொல்லிட்டு எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர்லயும் கேட்கப்பட்ட கேள்விதான் பார்த்தோன்னா இந்த கொஸ்டின். சரியா? 2022 எஸ்ஐ மற்றும் பிசி 2 கொஸ்டின் பேப்பர்லுமே கேட்கப்பட்ட ஒரிஜினல் கேள்விதான் இந்த கொஸ்டின். இந்த மாடல் தான் கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துட்டு இருக்கும். நம்ம டாபிக் வைஸ் பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாம என்ன பண்றோம், கடன்னு போயிடலாம். ஈஸியாவே இருக்கும். சரியா? உங்களோட நேரத்தும் வீணடிக்க விரும்பல, என்னுடைய நேரத்தும் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி ஆச்சு. புதுசா இருந்தா எப்படி போறேன்னு சொல்லிட்டு வீடியோ பாஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோ. ஸோ நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. 100% எக்ஸாம்ல இங்கிருந்து தான் உனக்கு கேள்வி கேட்பாங்க. இந்த மாடல்ல தான் கேட்பாங்க. இதை தவிர்த்து வேற எந்த மாடல் கொஸ்டின் பேப்பரும் உனக்கு கிடையாது. சரியா? மேக்சிமம் எல்லா கேள்விகளுமே நம்ம கொஸ்டின்ல இருந்து டைரக்டாவே இடம்பெறும். சரிங்களா? ஓகே. ஆருக்கு கிழக்கில் டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே டைரக்ஷனா போட்டுக்குவோம். ஆரோட கிழக்குல டியா, அடுத்து டிக்கு வடக்கில் எச். ஆரோட கிழக்குலயும் டியோட வடக்குலயும் எச் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆரோட கிழக்குல எச்சா, ஆரோட கிழக்குல எச், அடுத்து டியோட வடக்குலயும் எச். அப்போ டியோட வடக்குலயும் எச். ஆருக்கு கிழக்கில் டிக்கு வடக்கில் எச் உள்ளது. ஆரோட கிழக்கு டியோட வடக்குல எச் இருக்குது. முடிஞ்சு போச்சா? அடுத்து ஆரை பொறுத்து டி என்ன நிலைன்னு கேக்குறாங்க. சரியா? ஆரை பொறுத்து அப்படின்னு சொல்லும்போது இங்க ஒரு அடிஷனலா போடுவோம். இவருக்கு வந்து பார்த்தோன்னா இது நார்த்து, இது சவுத்து. அப்ப இது எங்க இருப்பாரு அவரு? இது தென்கிழக்கு. இது தென்கிழக்கு. ஏன்னா இந்த பக்கம் டைரக்டா போயின்னு இருந்தா இது கிழக்கு, இது ஓகே போக போறாரு. ஸோ இது வடக்கு, இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி தென்கிழக்கு. ஸோ ஆப்ஷன் டி தென்கிழக்கு என்பதே சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கவி என்பவர் தெற்கு நோக்கி நிற்கிறார்.
தெற்கு நோக்கி நிற்கிறார். சரியா? கொஸ்டின் பார்த்துங்க கரெக்டா. தெற்கு நோக்கி நிற்கிறார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சவுத்து, நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட். தெற்கு நோக்கிறார். அவர் 135 டிகிரி கடிகார திசையில் சுத்துறார். கடிகார திசைனா இங்கிருந்து இது வரைக்கும் வந்தா 90, இங்க வந்தா 135, இங்க வந்தா 135, 135 டிகிரி வந்தாரு. அடுத்து என்ன பண்றாருன்னா, அவர் மற்றும் 135 கடிகார திசை. இது எதிர் கடிகார திசைன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்ப சாரி. இப்ப வந்து பார்த்தோன்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் தானே. ஃபர்ஸ்ட் எதிர் கடிகார திசை சொல்லிட்டாங்க. அப்ப எதிர் கடிகார திசைன்னா இங்க நிக்கிறாரு, இங்க இருந்து இங்க போவார், இங்க இருந்து இங்க தான் போவார். சரியா? சரியா? சாரி, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் தவறா போட்டாச்சு. இப்போ ஏன்னா எதிர் கடிகார திசைன்னு சொல்லிட்டா இங்க இருந்து ஆன்டி கிளாக் ரிவர்ஸ்ல போகணும். ஸோ 135 இங்க போயிடுவாரு. அகைன் கிளாக் வைஸ் சொல்லும்போது திரும்ப இங்கே வந்துடுவார். திரும்ப இங்கேயே வந்துடுவார். ஸோ எங்க தான் இருப்பார்னு பார்த்தோன்னா அவரு அகைன் தெற்குல தான் இருப்பார். அகைனே தெற்குல தான் இருப்பாரு. 135 டிகிரி போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டாரு. ஸோ 135 என்பது சரியான விடை. அடுத்து ரிஷி மேற்கு திசை நோக்கி 10 கிலோமீட்டர் நடக்கிறார். மேற்கு திசை நோக்கி 10 கிலோமீட்டர் நடக்கிறான்னு சொல்லிட்டாங்க. நம்ம எடுத்துக்கலாம் மேற்கு திசை நோக்கி 10 கிலோமீட்டர். சரியா? இது ஒரு 10 கிலோமீட்டரா எடுத்துக்கலாம். இது மேற்கு, இது கிழக்கு, இது வடக்கு, இது தெற்கு. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, பின்னர் இடப்புறமாக திரும்பி 16 கிலோமீட்டர் நடக்கிறார். சரியா? லெப்ட். சரியா? இப்போ நான் இந்த சைடு நிக்கிறேன்னா லெப்ட் இப்படி போயிட்டே இருப்பேன். லெப்ட்னா டவுன்ல, லெப்ட்னா கீழே இறங்குவேன். சரியா? ஏன்னா இப்படிதான் போயிட்டே இருக்கிறேன். என்னோட லெப்ட் பார்த்தோன்னா கீழே வரும். கீழே எவ்வளவு தூரம் வரும்னாக்கா 16 கிலோமீட்டர் வரேன். இப்படி கீழே பார்த்தோன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணியிருக்கேன். அகைன் என்ன பண்ண போறோம்னு பார்த்தோன்னா திரும்பி 10 கிலோமீட்டர் நடக்கிறார் வலப்புறமாக. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லும் போது இப்ப எந்த பக்கம் போவாரு? ரைட் ஹேண்ட் சைடு. ஒரே நிமிஷம் கொஸ்டின் பார்க்கலாம். ரிஷி மேற்கு திசை நோக்கி 10 கிலோமீட்டர் நடக்கிறார். ஓகே, மேற்கு திசை போயிட்டாரு. அடுத்து லெப்ட். இப்படி போயிட்டு இருக்கும்போது மேற்கு திசை லெப்ட்னா கீழே தான் வருவாரு. ஓகே, இப்போ இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இந்த டைரக்ஷன்ல இப்படி வந்துட்டு இருப்பாரு. ஃபேஸ் டு ஃபேஸ்ன்ற மாதிரி இப்போ இந்த பக்கம் பார்த்து வந்துட்டு இருப்பாரு. அடுத்து என்ன பண்றாருன்னா வலப்புறமாக திரும்பி, வலப்புறம் சொல்லும் போது ரைட் ஹேண்ட் சைடு இப்படி திரும்பி இருப்பாரு. ரைட் ஹேண்ட் சைடுல இந்த பக்கம் திரும்பி இருப்பாரு. திரும்பி எவ்வளவு தூரம் நடக்கிறாருன்னா 10 கிலோமீட்டர் நடக்கிறார். சரியா? அகைனே 10 கிலோமீட்டர் நடக்கிறார். நடந்துட்டு மீண்டும் வலப்புறமாக திரும்பி 16 கிலோமீட்டர் நடக்கிறார். சரியா? அகைன் மேல போகும்போது இங்க இருந்து இது வரைக்கும் இங்க ஒரு 16 கிலோமீட்டர் நடக்கிறார். சரியா? சோ இப்ப இங்க போய் நின்ட்டார். இங்க போய் நின்ட்டாரு. இப்ப என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, அவன் ஆரம்பித்த திசையில இருந்து எவ்வளவு தூரத்தில் இருப்பான் அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? இது 16னா இதுவும் 16, இது 10னா இதுவும் 10. ஸோ ஆல்ரெடி இங்க ஒரு 10, இது ஒரு 10, 10 + 10 மொத்தமா பார்த்தோன்னா 20 கிலோமீட்டர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். ராஜா வடக்கு திசை நோக்கி நடக்கிறான். ராஜா வடக்கு திசை நோக்கி நடக்கிறாப்புல போயிடுவோம். மேல போறாரு வடக்கு திசை நோக்கி. பின்ன இடப்புறமாக திரும்பி, இடப்புறம் லெப்ட். சரியா? இடப்புறம் சொல்லும் போது லெப்ட் திரும்புறாரு. லெப்ட் திரும்பி மீண்டும் வலமாக திரும்பி. சரியா? மீண்டும் என்ன பண்றாருன்னா வலதுபுறம் சொல்லும் இப்படி போயிட்டு திரும்ப போறாரு. பின்னர் இடமாக நடக்கிறார். திரும்ப லெப்ட் இப்படி போறாரு. ஸோ அவர் தற்போது ஆரம்ப திசையில் இருப்பார்னு பார்க்கும்போது இப்படியே இங்க இருப்பார். இங்க இருப்பார். இது என்ன திசைன்னு பார்த்தோன்னா வட மேற்கு. ஸோ ஆப்ஷன் பி வடமேற்கு என்பது சரியான விடை. மேல போறாரு, லெஃப்ட் எடுக்கிறாரு, அது திரும்ப மேல போறாரு, திரும்ப லெஃப்ட் எடுக்கிறாரு. எந்த திசையில் இருப்பார்னு பார்த்தோன்னா வடமேற்கு திசையில இருப்பாரு. அடுத்து லோக்ஷித் என்பவர் வடக்கு திசையை நோக்கி 10 கிலோமீட்டர் பயணம் செய்கிறார். பின்னர் அதிலிருந்து தெற்கு திசையை நோக்கி 4 கிலோமீட்டர் பயணம் செய்கிறார். மீண்டும் அவர் 2 கிலோமீட்டர். ஓகே, சூப்பர் டைரக்ஷன் பார்த்துருவோம். திரும்ப ஒன்ஸ் அகைன் மேல என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மேல 10 கிலோமீட்டர். சரியா? வடக்கு திசை நோக்கி 10 கிலோமீட்டர் போறாரு. அடுத்து என்ன பண்றாரு? பின்ன அவர் அதிலிருந்து தெற்கு திசை நோக்கி இங்கிருந்து பார்த்தா ரிவர்ஸ்ல வந்துட்டு 4 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வந்துடுறாரு. 4 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வந்துடுறாரு. 4 போச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும் பார்த்தோன்னா இது 6 கிலோமீட்டர் இருக்கும். சரியா? இது 6 கிலோமீட்டர். அதுல இருந்து தெற்கு திசை நோக்கி 4 கிலோமீட்டர். இங்க இருந்து 4 வந்துட்டா மீதி 6 கிலோமீட்டர். இது 4, இது 6, 10 கிலோமீட்டர். இங்க வந்து நிக்கிறார். இங்க வந்து நின்னுறாரு. அடுத்து என்ன பண்றாரு பார்த்தோன்னா மீண்டும் அவர் 2.5 கிலோமீட்டர் கிழக்கு திசை நோக்கி 2.5 கிலோமீட்டர் பார்த்தோன்னா இங்க என்ன பண்றாரு? இங்க வந்துறாரு. இது 2.5 கிலோமீட்டர் கிழக்கு திசை நோக்கி நடக்கிறார். ஸோ நின்ட்டார். அங்க போய் நின்னுட்டு இப்போ அவன் வீட்டுல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? ஸோ இதான் வீடு. இங்க இருந்து இங்க இருக்கிறான். இது வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கோணத்தை கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த முக்கோணம் வந்து சின்ன இது என்ன தேர்வுன்னு பார்த்தோன்னா பிதாகரஸ் தேரம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிதாகரஸ் தேரம்னு பார்த்தோன்னா நான் இது ஏன்னு வச்சுக்கிறேன், இது வந்து பார்த்தோன்னா பின்னு வச்சுக்கிறேன். ஸோ இது சின்னு வச்சுக்கிறேன், இது சின்னு வச்சுக்கிறேன். இது கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஸ்கொயர் பை அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. அப்ப எனக்கு என்ன தேவைன்னா ஏ சி தான் தேவை. என்ன தெரியும்னு பார்த்தோன்னா ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர்னு எனக்கு தெரியும். இப்போ ஏபியோட மதிப்பு எவ்வளவு கொடுத்துறாங்க? ஏபி 6.
ஏபின்னு சொல்லும்போது 6 6 ஸ்கொயர் பண்ணிக்கலாம் பிளஸ் பிசி ஸ்கொயர் சொல்லும்போது 2.5 இன்டூ 2.5 2.5 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் சரியா 6 ஸ்கொயர் பண்ணா 36 25 25 125 1 2.5 வருமா இது 2.5 இன்டூ 2.5 25 25 எவ்வளவு கிடைக்கும் 6.25 6.25 கிடைக்கும் ஸோ மொத்தமாக கூட்டினா எவ்வளவு கிடைக்குன்னு பார்த்தோன்னா 42.25 இது ஏசி ஸ்கொயர் எனக்கு என்ன தேவைன்னா ஏசி தான் தேவை ஸோ ஸ்கொயர் ரூட் எடுப்போம் சிம்பிளா ஒரு விஷயம் யோசிங்க சிம்பிளா ஒரு விஷயம் யோசிக்கலாம் இந்த ஸ்கொயரு சரி இந்த ரூட்டு இந்த ஸ்கொயர் அந்த ரூட்டா மாறும் ஸ்கொயர் அந்த போச்சுன்னா ரூட்டா மாற போகுது நம்பர் பாருங்களேன் இப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னா 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16 5 ஸ்கொயர் 25 6 ஸ்கொயர் 36 ஸோ நல்லா கவனி 6 ஸ்கொயர் எவ்வளோ 36 7 ஸ்கொயர் எவ்வளோ 49 ஸோ அப்போ என்ன பாருதுன்னு பார்த்தோன்னா இந்த 36க்கும் இந்த 49 இது 6 ஸ்கொயர் இது 7 ஸ்கொயர் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட வேல்யூ தான் ஸோ அப்போ 12.5 வருமா கிடையாது 8.5 வருமா கிடையாது 6 ஸ்கொயர் ஆல்ரெடி பார்த்தோன்னா 36 இது கிடையாது ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா ஸோ ஆப்ஷன் ஏ 6.5 டிகிரி சாரி 6.5 கிலோமீட்டர்ஸ்ல இருப்பாரு இப்படி போடலாம் இது ஈஸி கான்செப்ட் தான் அப்படி இல்லைன்னா இருக்கிற வேல்யூவை ரெண்டால பெருக்கிக்கும் இருக்கிறத ரெண்டா பெருக்கும் 6.5 into 6.5 8.5 into 8.5 ஸோ நீங்க எந்த மெத்தட் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி ஸோ உங்களுடைய விஷ் அதுக்கேற்ற மாதிரி பாடுங்க ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் போடலாம் கொஸ்டின் நம்பர் 21 பிளஸ் என்பது வகுத்தல் எனவும் மைனஸ் என்பது பெருக்கல் எனவும் பெருக்கல் என்பது மைனஸ் எனவும் மைனஸ் என்பது பிளஸ் எனவும் கொண்டால் இது வேல்யூ கேட்கறாங்க ஸோ கொடுத்துக்கிற நம்பரை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோ 23 பெருக்கல் பதிலாக சொல்லிக்கிறாங்கன்னா -3 மைனஸ்ன்றது பார்த்தோன்னா பெருக்கல் 2 வகுத்தல் என்பது பிளஸ் அப்ப பிளஸ் 80 பிளஸ் என்பது பார்த்தோன்னா வகுத்தல் 2 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறேன்னா குறியீடுகள்ல இன்டர்சேஞ்ச் பண்றேன் அவங்க கொடுத்துக்கிற கான்செப்ட் படி நம்பர் எந்த சேஞ்சஸும் பண்ணல நான் அந்த சிம்பிள் மட்டும் என்ன பண்ணிட்டேன் மாத்தி எழுதிட்டேன் பாயிண்ட் நம்பர் 1 இந்த மாதிரி ஸ்டெப் நம்பர் 1 ஸ்டெப் நம்பர் 2 என்ன பண்ண போறேன்னா போர்ட் மாஸ் அப்ளை பண்ணணும் போர்ட் மாஸ் அப்படின்றது பி ஃபார் பிராக்கெட் ஓ ஃபார் ஆஃப் டி ஃபார் டிவைட் எம் ஃபார் மல்டிபிகேஷன் ஏ ஃபார் ஆடட் எஸ் ஃபார் சப்ட்ராக்ஷன் ஸோ அதாவது பார்த்தோன்னா பிராக்கெட் இருந்தா பிராக்கெட் அடைப்புக்குறி ஆஃப் இருந்தா என்ன இல்லை அடுத்து வகுத்தல் பெருக்கல் கூட்டல் கழித்தல் இதுதான் நம்ம ரூல்ஸ் பண்ண போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாக்குறேன் எனக்கு வந்து பிராக்கெட் கிடையாது ஆஃப் கிடையாது டிவைட் இருக்குது அப்போ 1 2 2 4 2 42 கிடைக்கும் சரியா 23 அடுத்து 3 2 6 மைனஸ் 3 2 6 பிளஸ் 40 பிளஸ் 40 இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த பிளஸும் கூட்டிக்கலாம் எவ்வளவு கிடைக்கும் 63 மைனஸ் 6 கழிச்சா மீதி எவ்வளவு ஆன்சரு ஸோ ஆப்ஷன் சி 57 என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் 22 பிளஸ் என்பது பெருக்கல் எனவும் மைனஸ் என்பது வகுத்தல் எனவும் கீழே எது கரெக்டா இருக்குது கீழே எது கரெக்டா இருக்குதுன்னு கேட்கறாங்க அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கொண்டால் கீழ்கை எது சரியானவை நம்ம சிம்பிளை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும் ஸோ நம்ம இந்த ஆன்சர் அப்லோட் பண்ணி பார்க்கலாம் 52 வகுத்தல்ன்றதுனா சொல்லிட்டாங்க வகுத்தல் என்பது மைனஸ் ஸோ 52 மைனஸ் 4 பிளஸ் என்பது பெருக்கல் 5 பெருக்கல் என்பது பிளஸ் 8 மைனஸ் என்பது வகுத்தல் 2 அச்சானா ஒரு 36 வருதான்னு பார்க்கணும் ஒன்று செக் பண்ணிக்கலாம் ஸோ 1 2 4 2 8 4 2 8 அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த 52 அப்படியே வச்சு 4 5 20 சரியா 20 இது பிளஸ் 4 இது மைனஸ் ஸோ 52 இப்போ என்ன பண்ண போறோம்னா 52 பிளஸ் 2 கூட்டினா எவ்வளோ கிடைக்கும் 52 பிளஸ் 4 56 மைனஸ் 20 ஈக்குவல் டு 36 ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த எனக்கு ஏ ஆப்ஷன்ல ஃபில் பண்ணுது எனக்கு ஆப்ஷன் ஏவே ஃபில் பண்ணது ஸோ நம்ம இதே மாதிரி என்ன பண்ணலாம் தெரியலன்னா இந்த கொஸ்டின் வேற வழியில நீ பேஸ்ட் அந்த ஆப்ஷன் சும்மா செக் பண்ணி பாரு ஒன்று ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஆன்சர் பர்ஃபெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அடுத்த கொஸ்டின் போகலாம் ஏ என்பது பெருக்கல் எனவும் பி என்பது பிளஸ் எனவும் இதே மாதிரி பிளா கான்செப்ட் தான் ஸோ அப்போ நம்பர் மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 30 பி அப்படின்றது பார்த்தோன்னா பிளஸ் 15 ஏ அப்படின்றது பார்த்தோன்னா பெருக்கல் 4 டி அப்படின்றது மைனஸ் திரும்ப 48 சின்றது பார்த்தோன்னா வகுத்தல் 12 எழுதியாச்சு ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தோன்னா போர்டு எழுதிய குறியீடு மாற்றணும் அடுத்து போர்டு மாஸ் அப்ளை பண்ண போறேன் ஒரு 12 12 4 12 48 4 12 48 30 பிளஸ் 5 நாள் 60 மைனஸ் 4 மைனஸ் 4ன்னு எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து கூட்ட போற 60 30 90 மைனஸ் 4 86 ஸோ ஆப்ஷன் ஏ 86 என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் 24
P என்பது பெருக்கல் எனவும் Q என்பது மைனஸ் என்னவும் கான்செப்ட் தான். ஸோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். 8 நம்பர் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். P அப்படின்றது பார்த்தோன்னா பெருக்கல் 4 Qன்றது மைனஸ் அடுத்து 2 Rன்றது பிளஸ் 6 Sன்றது வகுத்தல் 3 சரியா. ஃபர்ஸ்ட் சேஞ்ச் வேணும்னா குறியீடை சேஞ்ச் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து செகண்ட் ஸ்டெப் போர்ட் மாஸ் பார்க்க போறேன். போர்ட் மாஸ்ல டிவைடு தான் டிவைடு என்ன கான்செப்டோ அதை அடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் டிவைடு 1 3 3 ஈர் 3 6 8 4 32 32 மைனஸ் 2 பிளஸ் 2. ஸோ இது மைனஸ் 2 பிளஸ் 2 போயிடும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 32 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி 32 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 25 பிளஸ் என்பது மைனஸ் என்னவும் சேம் கான்செப்ட் தான். ஸோ இது வகுத்தா என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணி லாஸ்டா வகுத்துக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு ஆன்சர் பிக்ஸ் பண்ண பார்க்கலாம். 24 அடுத்து பிளஸ் என்பது மைனஸ். அப்போ மைனஸ் 4 வகுத்தல் என்பது பிளஸ். அப்போ பிளஸ் 2 மைனஸ் என்பது பெருக்கல் 20 அடுத்து வகுத்தல் 5 சரியா. பெருக்கல்ன்றது இங்க மைனஸ். அப்போ வகுத்தல் 5ன்னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று கண்டுபிடிச்சிடலாம். 1 5 5 4 5 20 4 5 20 24 மைனஸ் 4 2 4 8 2 4 8 24 4 போச்சுன்னா 20 பிளஸ் 8 20 பிளஸ் 8 28ன்னு வரணும். இங்க 8 இங்க 5 இங்க 6 ஒருவேளை அடிச்சு கூட வரலாம்ல, அதனால 28 அப்படியே வச்சுக்கோ. ஒரு ஸ்டெப் 28 மேல வரும். அடுத்த செகண்ட் வேலை கீழே பாக்குறேன். இதை நான் டைரக்டா சேஞ்ச் பண்ணிடுறேன். 6 வகுத்தல் என்பது பிளஸ் 7 பிளஸ் என்பது மைனஸ் 5 மைனஸ் என்பது பெருக்கல் 6 வகுத்தல் 3 ஒரு 3 3 ஈர் 3 6 6 7 13 கிடைக்கும். மைனஸ் I2 10 கழிச்சா 3. ஸோ அப்போ என்ன கிடைக்க போகுது 28/3. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் சரிங்களா. ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போடுறேன். ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர் தான். நம்ம எக்ஸாமில் கேட்டாங்கன்னா இதை விட ஈஸியான கொஸ்டின் தான் கேட்பாங்க. இதை விட பெரிய டஃப்பான கொஸ்டின்லாம் எக்ஸாமில் நம்ம போர்டு டிஎன் யூஎஸ்ஆர்பியில் கேட்கறதே கிடையாது. அதை கரெக்டாக மீன் பண்ணி போடுங்க. அடுத்து பாருங்க, பிளஸ் என்பது மைனஸ் எனவும் மைனஸ் என்பது பிளஸ் எனவும் கொண்டா அதே மாதிரி கான்செப்ட் தான். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து எழுதிக்கலாம். 45 பிளஸ் அப்படின்றது பார்த்தோன்னா மைனஸ் சொல்லிட்டாங்க, மைனஸ் 15 பெருக்கல் என்பது வகுத்தல் 2 வகுத்தல் என்பது பெருக்கல் 3 மைனஸ் என்பது பிளஸ் 15. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னு பார்த்தோன்னா டிவைட் பண்ணுவோம். குறியீடு மாற்றதுக்கு அப்புறம் 45 மைனஸ் ஸோ 15/2 சாரி 15/2 இன்ட்டு 3 சரியா. 5/2 இன்ட்டு 3 அப்படின்னு கிடைக்கும். பிளஸ் 15 பிளஸ் 15. ஸோ ஏன்னா இந்த ஸ்டெப் என்ன பண்ணிக்கிறேன்னா 5/2 இன்ட்டு 3 எழுதிக்கிறேன். அதானே பண்ண போறோம் நம்ம. ஸோ இது வந்து பார்த்தோன்னா பகா எண், இதுவும் பகா எண் அடிக்க முடியாது. அப்போ 45 அப்படியே வச்சுக்கோ. மைனஸ் 5 3 45 டிவைடட் பை 2 பிளஸ் 15 சரியா. இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு ஸ்டெப் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்டெப் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப்பும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது மைனஸ் இது பிளஸ் அடிமான 2 சமம் வந்து அடுக்கு வந்து கூட்டிக்கலாம் இல்லை கழிச்சுக்கலாம். இங்க 2 இருக்குது இங்க 1 இருக்குது. அப்போ கிராஸ் மல்டிபிள்னா கிடைக்குங்க 90 மைனஸ் 45 டிவைடட் பை 2 பிளஸ் 15ன்னு கிடைக்கும். இதில் கழிச்சா மீதி 45ன்னு கிடைக்கும். 45/2 பிளஸ் 15 கீழே இங்க 1 எல்லா நம்பர் கீழே 1னா திரும்ப கிளாஸ் மல்டிபிள் பண்ண போறேன். ஒரு 45 பிளஸ் 2 30 டிவைடட் பை 2. ஸோ ரன்னிங் கூட்டினா 45 30 75 டிவைடட் பை 2. ஸோ ஆப்ஷன் பி இஸ் பர்ஃபெக்ட்லி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. அடுத்து 27 கொடுக்கப்பட்ட கோடிட்ட இடங்கள் எந்த கோடிகள் குறித்தால் சமன்பாடு சரியா வரும்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா நீங்க வேற வழி இல்லை, ஆப்ஷன்ல இருந்து தான் நீங்க போகணும். ஆப்ஷன்ல இருந்து தான் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்க ஆன்சர் கொடுத்துட்டாங்கன்னா டைரக்டா ஆன்சர் மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 33 பெருக்கல் 11 வகுத்தல் 3 மைனஸ் 6 ஈக்குவல் 115 வருதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இது 2 கான்செப்ட் எப்படி வரும்னு பார்த்தோன்னா 33 பெருக்கல் 11 டிவைடட் பை 3 அப்படின்னு வரும். ஒரு 3 3 11 3 33 11 11 11 121 மைனஸ் 6. ஸோ ஏன்னா இங்க மைனஸ் 6 இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்து கழிச்சுனாக்கா 115ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் கரெக்டா வருது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நீங்க வேற வழி இல்லை, ஒரு ஆப்ஷன் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்து 28 கொடுக்கப்பட்ட குறியீட்டுல சரியான குறியீடுகளை சமன்பாடு அதே மாதிரி தான் சேம் கான்செப்ட் எது குறிச்சா கரெக்டா வரும்னு கேட்கறாங்க. சேம் இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ இது வகுத்தல், அடுத்து இது பெருக்கல், அடுத்து இது கூட்டல்னு போயிடாச்சு. அப்போ வகுத்தல்னா 1 5 5 I5 25 I8 40 சரியா. I8 40 பிளஸ் 60 ஈக்குவல் டு
100. ஸோ அப்போ சம்ம வந்து சரியான ஆன்சர் தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் பர்ஃபெக்ட்லி ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். மைனஸ் என்பது பெருக்கல் இந்த மாதிரி மேலே கான்சர் கொடுத்துட்டாங்க. இதை பேஸ் பண்ணி இந்த 2 கொஸ்டினும் ஒரே மாதிரி சீக்வன்ஸ் தான் ஃபாலோ பண்ண போறேன். அப்போ 32 அப்படியே வச்சுக்கோ. நம்பர் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கலாம். 32 மைனஸ் என்பது பெருக்கல் 8 பெருக்கல் என்பது மைனஸ் அடுத்து 4 வகுத்தல் என்பது பிளஸ் அடுத்து பிளஸ் போட்டாச்சா. ஸோ 42 பிளஸ் என்பது வகுத்தல் பிளஸ் என்பது வகுத்தல் 14 பெருக்கல் என்பது மைனஸ் 42 சரியா. ஸோ இதுதான் கொடுத்துருக்க ஸ்டெப்பு. நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை குறியீடை மாத்திட்டேன். செகண்ட் ஸ்டெப்பை என்ன பண்ண போறேன்னா டிவைட் எங்களுக்கு அடிக்க முடிஞ்சா அடிக்க முடிஞ்சா பார்க்கலாம். ஒரு 14 14 3 14 42 சரியா. 3 10 30 3 12 ஸோ 42 வரும். அப்போ 32 இன்ட்டு 8 சரியா. 2 8 16 6 மீதி 1 8 3 24 1 25 256 மைனஸ் 4 அடுத்து பிளஸ் 3 மைனஸ் 42 மைனஸ் 42. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மைனஸ் எல்லாம் கூட்டிக்கலாம், இந்த பிளஸ் கூட்டிக்கலாம். ஸோ 259 மைனஸ் 46. ஸோ 6 3 கடைசியாக 3 முடியுமா. 6ல் 9ல் 6 போச்சுன்னா 3. ஸோ 3 ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட். 213 என்பது சரியான விடை. ஃபைனல் கொஸ்டினுக்கும் இதே கான்செப்ட் தான். ஸோ அதனால சிம்பிள் அப்படியே வச்சுக்கலாம். 56 பெருக்கல் என்பது என்ன சொல்லியிருக்காங்க, பெருக்கல் என்பது மைனஸ். ஸோ 56 மைனஸ் 72 வகுத்தல் என்பது பிளஸ். வகுத்தல் என்பது பிளஸ் 72 பிளஸ் 98 பிளஸ் என்பது பிளஸ் தான் வகுத்தல். வகுத்தல் 14 மைனஸ் என்பது பெருக்கல். ஸோ பெருக்கல் 4 பெருக்கல் 4. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு குறியீடு மாத்தியாச்சு. செகண்ட் ஸ்டெப்பு போர்ட் மாஸ் தான். செகண்ட் ஸ்டெப்பு போர்ட் மாஸ் தான் அப்ளை பண்ண போறேன். இது 14 இது 98. ஸோ எத்தனை மாதிரி வரும்னு பார்க்கலாம். 7 போட்டு சொல்லி பார்க்கலாமா. ஏன்னா 4 7 28. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7 போல் அடிக்கின்றது என்னுடைய கேஸ். அப்போ 5 70 11 77 12 84 13 91 14 98. அப்போ 7 முறை வரும். ஒரே 7 இது வந்து பார்த்தா ஒரு 14 14 7 14 98 7 14 98 சரியா முடிஞ்சா. சாரி 2 7 14 2 7 14 இல்லை கரெக்டு தான். ஒரு 14 14 7 14 98 முடிஞ்சு. அடுத்து இங்க 56 மைனஸ் 72 பிளஸ் 7 28 7 28 என்னென்ன பேருக்கணும்ல 7 28 56 28 கூட்டிக்கலாமா. 56 28 கூட்டினா என்ன கிடைக்கும் 8 2 8 14க்கு 4 மீதி 1 6 6 2 8 84 மைனஸ் 72 கழிச்சா 12 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் சரியா. ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த 30 கேள்விகளுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்கக்கூடிய மிக மிக முக்கியமான டாபிக்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் நம்பர் 20. ஸோ இதோட முடியுது. இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் அடுத்த கிளாஸ்ல உங்களை மீட் பண்றேன். ஸோ தொடர்ந்து இணைந்திடுங்கள், பயணிப்போம் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்கள் வேலைக்கான எஃபர்ட்டை நீங்கள் தான் போடணும். ஸோ உங்களுக்காக நாங்கள் நிறைய எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்கள் கூடவே நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னா 100% வெற்றி என்பதை ஈஸியாகவே அடைய முடியும் சரிங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.